அவருடைய பாடல்கள் வாலிட்ட சொல்வாராம், நீ எதை எழுதினாலும் அது அனுபவமாக இருக்கட்டும் என்று சொல்வாராம். நீ ஸ்ரீரங்கத்திலேருந்து சென்னைக்கு வந்திருக்கே, அதுக்கு எவ்வளோ அடிபட்டிருப்ப, அந்த அனுபவத்தை பதிவு பண்ணும் பாரா. இப்போ நான் நினைத்து பார்க்கிறேன், ரெண்டு பேருக்குமே ஒரு வித்தியாசம் இருக்குது. கண்ணதாசன் எப்பொழுதுமே பொருளில் கவனம் செலுத்துவார், வாலி கொஞ்சம் வார்த்தைகள் வேண்டும் என்று நினைப்பார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ காமராஜரை பற்றி ரெண்டு பேரும் பாடுகிறார்கள். தங்கமே, தன்னிலவே, தென்பொதிகை சாரலே, சிங்கமே. காமராஜரை பற்றி கண்ணதாசன் பாடுவார், சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தம் ஒன்று ஏதும் இல்லை, துணை இருக்க மங்கை இல்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதும் இல்லை, ஆண்டி கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே என்று கண்ணதாசன் பாடுவார். அதே காமராஜரை சத்தியமூர்த்தி பவனில் காமு ஷெரீப் தலைமையில் நடந்த கவியரங்கத்தில் வாலி பாடினார். அவர் பாடுறார் பாருங்க, சாஸ்திரி வரவும் இந்திரா வரவும் சந்தர்ப்பம் தந்தவன், ஒரு மேஸ்திரி போல மெல்ல ஒதுங்கி பாரத நாட்டை பார்வையிட்டான். ஒரு மேஸ்திரி போல மெல்ல ஒதுங்கி பாரத நாட்டை பார்வையிட்டான். நாஸ்திகர் கூட நயந்து போற்றும் நல்ல மானுடன், நாணய மிக்கவன், ஆஸ்திகள் எதுவும் அவனிடம் இல்லை, தன் அஸ்தியை மட்டுமே வைத்து போனான். ஆண்டி கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே கண்ணதாசன், ஆஸ்திகள் எதுவும் அவனிடம் இல்லை, தன் அஸ்தியை மட்டுமே வைத்து போனான். வாலி இந்த வார்த்தை விளையாட்டில் ரொம்ப அவர் கவனம் செலுத்துவார். அதாவது சிவாஜி கணேசனுடைய பிறந்தநாள் கவியரங்கம், அதுவும் காமு ஷெரீப் தலைமையிலே நடக்கிறது. கண்ணதாசன் பாடி அந்த கவிதைகள் இருக்கிறது அல்லவா, அவருக்கு தந்த தலைப்பு அழுகை. கண்ணதாசனுக்கு தரப்பட்ட தலைப்பு அழுகை, நவரசங்கள். அதில் கண்ணதாசனுக்கு அழுகை. கண்ணதாசன் பாடியிருப்பார் அந்த பாடலை, தொழுகையில் தொடங்கி. காமு ஷெரீப் தானே தலைமை, அதுக்கு எப்படி போடுறார் பாருங்க, தொழுகையில் தொடங்கி அந்த தொடர்ச்சியில் ரசத்தில் ஒன்றாம் அழுகையை பற்றி பாட அழைத்தனர் என்னை, நன்றாய் அழுதவன் ஆதலாலே அனுபவம் அதிகம், இங்கே அழுகையை பற்றி பாடும் அருகதை எனக்கே உண்டு, பிறப்பிலும் அழுதேன், வந்து பிறந்தபின் அழுதேன், வாழ்க்கை சிறப்பிலும் அழுதேன், சற்று ஒன்றி சேர்ந்தவர் சிலரால் சுற்று மறைப்பிலும் அழுதேன், உள்ளே மனத்திலும் அழுதேன், ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இதுவரை நான் அழுதுவிட்டேன், அழுவதை ஊரார் கண்டு ஆறுதல் சொல்வார் என்றே விழிகளில் கண்ணீர் வைத்தான் வியத்தகு இறைவன். எப்படி சொல்லார் பாருங்க, அழுவதை ஊரார் கண்டு ஆறுதல் சொல்வார் என்றே விழிகளில் கண்ணீர் வைத்தான் வியத்தகு இறைவன், நானோ மொழிகளில் அழுகின்றேன், வாய் மூச்சினில் அழுகின்றேன், என் விழிகளில் கண்ணீர் காய்ந்து விட்டது என்பதாலே. சீசரை பெற்றதாயும் சிறப்புற பெற்றாள், சீசரை பெற்றதாயும் சிறப்புற பெற்றாள், நாசரை பெற்றதாயும் நலம்பெற பெற்றாள், காமராசரை பெற்றதாயும் நாட்டிற்கே பெற்றாள், என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றாள். தொட்டபின் பாம்பு என்றும் சுட்டபின் நெருப்பு என்றும் பட்டபின் உணர்தலே என் பழக்கமென்றான பின்பு, கெட்டவன் அழுகைதானே கெடுதலை நிறுத்த வேண்டும், பட்டபின் உணர்தல் தானே பட்டினத்தார்கள் வாழ்வு, பாசத்தின் முடிவு துன்பம். கண்ணதாசன் சொல்றார், பாசத்தின் முடிவு துன்பம், பயந்தவன் முடிவு ஈனம், மோசத்தின் முடிவு நன்மை, மோசத்தின் முடிவு தோல்வி, முயற்சியின் முடிவே வெற்றி, முயற்சியின் முடிவு வெற்றி, மோசத்தின் முடிவு. அதற்கு பிறகு சாதித்ததை சொல்லிவிட்டு கடைசியில் சொல்லுவார், அதாவது அழுகையின் முடிவே ஞானம். அந்த வரியில் வரும், முடிக்கும் போது முடிப்பார், அழுகையின் முடிவே ஞானம் என்று முடித்துவிட்டு கடைசியில் அவர் சொல்லுவார், கண்களில் சொரியும் உப்பு கடவுளால் வருவதல்ல, கண்களில் சொரியும் உப்பு கடவுளால் வருவதல்ல, மண்ணால் வரலாம், பெற்ற மகனால் வரலாம், சேர்ந்த பெண்ணால் வரலாம், செய்த பிழையால் வரலாம், இன்று நான் கண்டதெல்லாம் நண்பர்கள் வழியிலே வந்த உப்பு, நான் கண்டதெல்லாம் நண்பர்கள் வழியிலே வந்த உப்பு என்று தன்னுடைய அனுபவத்தை அப்படி படம் பிடிப்பார். அதே சமயம் காவிய கவிஞர் வாலி அழுகையை பற்றி எழுதியிருப்பார். அதில் பாருங்கள், அவர் எழுதுவார், பாலுக்கு அழுவான் பிள்ளையிலே, வாலி எழுவார், பாலுக்கு அழுவான் பிள்ளையிலே, நூலுக்கு அழுவான் பள்ளியிலே, மாலுக்கு அழுவான் இளமையிலே, இந்த மனிதன் எதற்கும் அழுகின்றான், கூலிக்கு அழுவான் வேலையிலே,
கூழுக்கு அழுவான் வறுமையிலே, மேடையில் அழுவான், அதாவது மேடையில் அழுவான், கூலிக்கு அழுவான், போலிக்கு அழுவான் மேடையிலே, போலிக்கு அழுவான் மேடையிலே, இந்த மனிதன் எதற்கும் அழுகின்றான். பெண்டுக்கு அழுவான் பள்ளியிட, ஒரு பிள்ளைக்கு அழுவான் கொள்ளியிட. பெண்டுக்கு அழுவான் பள்ளியிட, ஒரு பிள்ளைக்கு அழுவான் கொள்ளியிட, இரண்டுக்கு அழுவான் ஒன்றிருந்தால் இந்த மனிதன் எதற்கும் அழுகின்றான். உறவுக்கு அழுவான் துறவினிலே, துறவுக்கு அழுவான் உறவினிலே, வரவுக்கு அழுவான் செலவினிலே, இந்த மனிதன் எதற்கும் அழுகின்றான். எத்தால் இவனை தேற்றுவது, அட எவர்தான் இவனை மாற்றுவது. இவன் செத்தால் அழுகை நிற்கிறது, உடன் மற்றவர் அழுகை கேட்கிறது. அவருடைய பார்வை. அதாவது ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் இதாங்க. இந்த ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசமே, அவர் எப்பவுமே அனுபவத்தை பாடலாக கவியரசர் பிடிவார். இவர் அப்படி அல்ல. இவர் ஒரு வார்த்தை விளையாட்டை வைத்துக்கொண்டு இவர் ஒரு பக்கம் போவார். அதே மாதிரி நீங்கள் பாட்டு திறன், ரெண்டு பேருடைய பாட்டு திறனை நீங்கள் பார்க்க வேண்டும். புது புது அர்த்தங்கள் என்று ஒரு படம் வந்தது, பாலச்சந்தர் படம். நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், பல பேர் பார்த்து, வெற்றி பெற்ற படம். அதிலே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என்று ஒரு பாடல். அந்த பாடல்ல நீங்க பாருங்க, தமிழ் சினிமாவிலேயே இதுவரையிலும் ஒரு பாடலாசிரியர் பெயர் ஒரு பாடலை நிறுத்தி நடுவில் சொல்லப்பட்டதே கிடையாது. ஒரு பாடலும் கிடையாது. ஒரு பாட்டை நிறுத்திட்டு நடுவில் அந்த பாடலாசிரியர் பெயர் எந்த படத்திலும் எந்த பாட்டிலும் சொல்லப்பட்டது கிடையாது. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணை என்ற பாட்டை நீங்க யூடியூப்ல பாருங்க. நல்ல மனையாளி நேசம் ஒரு கோடி, அடுத்து ஒரு வரி வரும், செஞ்சமெனும் வீணை பாடுமே தோடி. ஆனால் எல்லாரும் அதை நெஞ்சம் தான் பாடுவாங்க. நல்ல மனையாளி நேசம் ஒரு கோடி, ரெண்டாவது முதல் சரணத்தில் வரும், செஞ்சமெனும் வீணை பாடுமே தோடி. அப்படி சொல்லிட்டு படத்தில் நடித்த நடிகர் ரகுவரன், அந்த படத்தில் இல்லை, மன்னிக்க, ரகுவரன் இல்லை, ரகுமான் சபாஸ் வாலிம்பார். கேட்டு பாருங்க, தமிழ் சினிமாவில் இதுவரை எந்த பாடலும் இடம்பெறவில்லை. சபாஸ் வாலிம்பார். எதற்காக? இளையராஜா பாடல், அதிலும் இசைஞானி இளையராஜா ஒரு பாடலை நிறுத்திவிட்டு நடுவில் அந்த பாடலாசிரியர் பெயருக்கு சபாஸ் போட சம்மதிப்பாரா? இளையராஜா சம்மதிப்பாரா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் எனக்கே தெரியாது. இந்த பாடலை பல தடவை கேட்டிருக்கிறேன். நல்ல மனையாளி நேசம் ஒரு கோடி, நெஞ்சமெனும் வீணை பாடுமே தோடி என்று தான் நானும் நினைத்திருக்கிறேன். வாலி சார் தான் ஒரு நாள் சொன்னார் இந்த பாட்டை பற்றி பேசும்போது. ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி நல்ல மனையாளி நேசம் ஒரு கோடி, நெஞ்சம் என்னும் வீணை பாடுமே தோடின்னு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிட்டாரு. உடனே வாலி சொன்னாரா, ஐயோ நெஞ்சம் இல்லையா, அது செஞ்சையா, செஞ்சம். அதாவது அந்த படத்தில் ஹீரோக்கு ஹீரோயினுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு பிடிக்காது, கணவன் மனைவிக்கும். நடிகை கீதா மனைவியாக வருவாங்க, ரொம்ப கணவனை தொந்தரவு பண்ணுவாங்க. அவன் அந்த சோகத்தெல்லாம் தாங்கி தான் அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வரும், அப்புறம் வருவோம், கதை வரும். இதுதான் அந்த கேரக்டரு. இந்த பாட்டில் எழுதுறாரு, நல்ல மனையாளி நேசம் ஒரு கோடி, செஞ்சமீனும் வீணை பாடுமே தோடி. என்னன்னா, வீணையில் பல வகை இருக்காங்க. மரகத வீணை, சாகர வீணை அப்படின்னு ஒரு பல வகை இருக்கான். அதில் செஞ்சம் என்பது ஒரு வீணையின் வகையான். அந்த வீணை என்ன செய்யுமா, எந்த ராகத்தை பாடினாலும் அது சோகமாக தான் கொடுக்குமா. தோடி என்பது சோகமான ராகமா, அதை மட்டும் நல்ல மகிழ்ச்சியான ராகமாக மாற்றி கொடுக்குமா அந்த வீணை. அதே மாதிரி எனக்குள்ள 1000 சோகம் இருந்தாலும் நான் செஞ்ச மீனை மாறி உங்களுக்காக மகிழ்ச்சியாக பாடுவேன் அப்படின்னு அந்த கேரக்டர் சொல்லுதான். இந்த ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு அந்த கேரக்டரே சொன்ன காரணத்திற்காக இளையராஜா, ஏன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு தெரியாது செஞ்சம்ங்கிற வார்த்தை, இளையராஜாவே அந்த இடத்துல சபாஸ் வாலின்னு போட சொன்னாராம். நினைத்து பாருங்கள், ஒரு பாடல், ஒரு சாதாரண பாடல், சினிமா பாடல், அதற்குள் எவ்வளவு ஒரு செய்தியை சொல்லுகிறார்.